இந்தியாலேயே முதல் முறையா தமிழ்நாட்டில் 9லேருந்து 14 வயது சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி போடுறதுக்கான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த HPVனா என்ன, இந்த தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், TNC தமிழ் செய்தியாளர். HPV வைரஸ், அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், உலகளவில் பெண்களுக்கான பொதுவான புற்றுநோயில 4வது இடத்துல இருக்கிறது கர்ப்பப்பை புற்றுநோய். அதுவும் 2022 மட்டுமே கிட்டத்தட்ட 6,60,000 பேருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாகவும் அதுல 3,50,000 பேர் இறந்து போயிட்டதாகவும் WHO சொல்றாங்க. இதுக்கான முக்கிய காரணம் HPV வைரஸ். HPVயும் HIV மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான். ஆனால் பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது HIVயை விட HPVக்கு கம்மி தான். HIV வைரஸ் நமக்குள்ள போகும்போது முதல்ல WBC அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை அழிச்சிடும். இதன் விளைவா இம்யூனிட்டி குறைஞ்சிடும். அதனால வேற ஒரு நோயோட பாதிப்பு ஈஸியா உள்ள வந்து அதன் காரணமா நம்ம இறந்தும் போயிடுவோம். HIVக்கு கம்ப்ளீட் கியூர் இல்லை, ஆனா ட்ரீட்மெண்ட் மூலியமா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். HPV வைரஸ் நமக்குள்ள நுழைஞ்சதுன்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் ஆகி அதுவே டிஃபால்ட்டா அந்த HPV வைரஸை அழிச்சிடும். இதுதான் HIVக்கும் HPVக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 99% பீப்புளுக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டமே இந்த HPV வைரஸை அழிச்சிடும். ஆனால் மீதமுள்ள அந்த 1% பீப்புளுக்கான பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் 2 வகையா இருக்கு. ஒன்று லோ ரிஸ்க் HPV, இன்னொன்று ஹை ரிஸ்க் HPV. இந்த லோ ரிஸ்க் HPVல திடீர்னு மருக்கள் உருவாகிறது. முக்கியமாக நம்ம பிரைவேட் ஏரியாஸ்லாம் ஏதாவது மருக்கள் வந்ததுன்னா அதை சிம்டம்ஸாக எடுத்துக்கிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஆனால் இந்த ஹை ரிஸ்க் HPVல சிம்டம்ஸ்னு பெருசா எதுவுமே காட்டாது. சொல்ல போனா அந்த வைரஸ் உள்ள வரதே நமக்கு தெரியாது. நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த வைரஸ் ஸ்லோவா நம்ம செல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருக்கும். இதன் விளைவா பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயும் ஆண்களுக்கு தொண்டை புற்றுநோயும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான மேஜர் ரீசனா இந்த HPV வைரஸை தான் சொல்றாங்க. ஆனாலும் இதுக்கான தடுப்பூசியை ஏன் 9லேருந்து 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறதுனால இந்த வயதினருக்கு போடும்போது அது 100% எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால போடுறாங்க. ஆனால் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்தோட ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த HPV வைரஸோட தாக்கம் அப்படிங்கிறது பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இருந்தும் பெண்களுக்கு ஏன் வேக்சினேஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சரோட தாக்கம் அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால பெண்களுக்கு குறிப்பா இந்த வயதினருக்கு போடுறதா சொல்றாங்க. இதே ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த HPV வைரஸ்க்கான அவேர்னஸ் எல்லாரையும் போய் சேரணும். அதே மாதிரி வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள்னு இவங்க 2 பேருக்குமே போடுறதுக்கான திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இந்த HPV வைரஸை கண்டு யாரும் பயப்பட வேணாம், ஆனா விழிப்புணர்வோட இருக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், TNC தமிழ் செய்தியாளர்.